மாண்புமிகு தலைவர் கூட மாநில தலைவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆராய்ச்சி எடுக்கப்படுகின்றது. தலைவருக்கு ஆராய்ச்சி எடுக்கப்படுகின்றது. தலைவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகின்றது. தயவு செய்து அந்த தலைவர் கூடத்தை மாற்றுங்க. கூட கூட அதை மாற்றுங்க. கூட திறந்து வைக்க இருக்கின்றார். தலைவர் ரிப்பன் கட்டி இந்த மணிமண்டபத்தை திறக்க இருக்கின்றார். அவருக்கு வழிவகுத்து மாண்புமிகு டாக்டர் அம்பேத்கரின் மணிமண்டபத்தை திறந்து வைக்க மாண்புமிகு நமது தேசிய தலைவர் திருமாவை அழைக்கின்றோம். வாக்குள்ளவர்கள் வாக்களிக்க வேண்டும். அடுத்தபடியாக தலைவர் கொடியேற்ற இருக்கின்றார். தலைவர் கொடியேற்ற இருக்கின்றார். தயவு செய்து அந்த கொடியை எடுத்துக் கொடுக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கொடி ஏற்றுவோம். அடுத்தபடியாக தலைவர் கொடியேற்றுகின்றார். இந்த நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக தலைவர் நமது மாண்புமிகு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். தயவு செய்து மண்டபத்திற்கு யாரும் வரக்கூடாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மாண்புமிகு தலைவர் அடுத்தபடியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். தலைவர் பாதுகாப்பாக மண்டபத்திற்கு ஏறி வர வசதி செய்து தர வேண்டும். அடுத்தபடியாக நமது தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கின்றார். தலைவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார். அடுத்தபடியாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். செங்கோலை மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எழுச்சி தமிழர் தலைமையிலே
வீர வணக்கம் வீர வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே புரட்சியாளர் அம்பேத்கர். வாழ்க வாழ்க வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே. எழுச்சி தமிழர். வாழ்க வாழ்க வாழ்கவே. பின்னாடி இருக்கு மைக்க போலாம் அந்த மைக்க கொடுத்தாங்க. வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம், திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம். இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இழிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள். தலை நிமிர சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும். வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். அன்பார்ந்த செங்கரை எஸ்டேட் பகுதியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலையை நிறுவி அழகிய மண்டபத்தையும் அமைத்து அதனை திறந்து வைக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரபு அவர்களே, முருகன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சுரேந்திரன், கோபகுமார், முன்னாள் கிராம தலைவர் பொன்ராஜ், ராஜா, ராஜமலவன், முத்துக்குமார், சகாரியா, குட்டி ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற அன்பு சொந்தங்களே, இளம் சேக்வாரா உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மே நாள் உலக தொழிலாளர் நாள். உலகம் முழுவதும் இந்த நாளை தொழிலாளர்களின் மேம்பாட்டு நாளாக கடைபிடித்து வருகிறோம். அத்தகைய சிறப்புக்குரிய நாளில் செங்கரை எஸ்டேட் பகுதியில் 1996 இந்த சிலையை கொண்டு வந்து இங்கே நிறுவி 92 இன்றைக்கு சிறப்பாக மணிமண்டபத்தை அமைத்து அதனை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உரித்தாக்குகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மூணாறிலே நமது கட்சியின் சார்பில் வெண்கல சிலையை நாம் நிறுவியிருக்கிறோம். உலகம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைகள் நிறுவப்படுகின்றன.
அவருடைய திருவுருவப் படங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மகத்தான சட்டத்தை வகுத்தளித்தவர். அந்த சட்டத்தின் மூலம்தான் இன்றைக்கு நாம் காணும் புதிய இந்தியா உருவாகி வருகிறது, பரிணமித்து வருகிறது. அத்தகைய ஒரு மகத்தான ஆளுமையை உலகத்தில் உள்ள புரட்சிகரமான தலைவர்கள் அனைவரும் போற்றி புகழ்ந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஐநா பேரவையில் அவருக்கு 125வது ஆண்டு பிறந்த விழா கொண்டாடப்பட்டது. 200 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கிற ஒரு சங்கம்தான் ஐநா பேரவை என்பது. அந்த பேரவையில் இந்தியாவை சார்ந்த ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். அதே போல இத்தாலியிலும் அவருக்கு சிலை நிறுவியிருக்கிறார்கள். அவர் படித்த அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் அவருக்கு சிலை உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலைகள் உள்ளன. லண்டனில் அவர் படித்த நூலகத்தில் அவருடைய திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முகப்பிலே அவருடைய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. மைய மண்டபத்திலே அவருடைய திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆந்திராவில் விஜயவாடாவில் நகரத்தின் மையத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் 125 அடி உயரத்தில் அவருடைய திருவுருவச் சிலை. அவருடைய காலில் அணிந்திருக்கிற ஷூ மட்டுமே 8 அடி உயரம். விண்ணை முட்டும் அளவுக்கு அந்த மாமனிதருக்கு விஜயவாடாவில் சிலை. தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் மிக முக்கியமான நகரம். அந்த நகரத்தின் மையப்பகுதியிலே 50 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூங்கா அமைத்து 125 அடி உயரத்தில் வெண்கலத்தாலான திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அவர் பிள்ளையாய் பிறந்து பள்ளியில் மாணவனாய் படித்த காலத்தில் அவரோடு படித்த மாணவர்கள் அவர் கருமலைகை அருகே நெருங்கி வந்தாலே தீர்த்துப்பட்டுவிடும் என்று அவரை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். மாட்டு வண்டியிலே சென்ற போது அவரையும் அவர்கள் உடன் பிறந்த அண்ணனையும் உடை சாய்த்துவிட்டு வண்டிக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அவரை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு விடுதியிலே தங்கியிருந்த போது அவர் மகர் சாதியை சார்ந்தவர் என்பதை தெரிந்து அவரோடு படித்துக் கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் அவருடைய பெட்டி படுக்கைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசி எறிந்திருக்கிறார்கள். நீ இந்த சாதிக்காரன் எங்களோடு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிப்பதா, உனக்கு அவ்வளவு திமிரா என்று சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாடெல்லாம் சென்று பட்டம் பல படித்து டாக்டராக திரும்பி வந்து கெய்க்வாட் மன்னரின் அரசவையிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு பியூன் அலுவலக உதவியாளர் இவர் இந்த சாதி என்று தெரிந்ததும் இவருக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பியூன் அங்கிருந்த ஃபைல்களை தூக்கி கையிலே கொண்டு வந்து கொடுக்காமல் டேபிளிலே வீசி எரிந்துவிட்டு போயிருக்கிறார். இப்படியெல்லாம் வாழ்வில் அவர் பல அவமதிப்புகளை அவமானங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார். ஆனாலும் அவர் படித்ததை ஒருபோதும் நிறுத்தியதில்லை. படித்துக் கொண்டே இருந்தார். எவ்வளவு படிக்க இயலுமோ அவ்வளவு படித்தார். இலக்கியத்திலே டாக்டர் பட்டம், பொருளாதாரத்திலே டாக்டர் பட்டம், தத்துவத்துறையிலே டாக்டர் பட்டம், அரசியலிலே டாக்டர் பட்டம், வரலாற்று துறையிலே டாக்டர் பட்டம், இப்படி பல டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியாவில்
அவருக்கு நிகராக எவரும் படிக்கவில்லை என்கிற அளவுக்கு படித்த ஒரு மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். காந்தியடிகள் போல் எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர் காலத்தில் வாழ்ந்தார்கள். அம்பேத்கரும் பாரட்லா என்கிற சட்டம் பயின்றவர், காந்தியடிகளும் பாரட்லா சட்டம் பயின்றவர். ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தை மோதிலால் நேரு அவர்களும் பாரட்லா படித்தவர் தான். ஆனால் உயர்ந்த சாதியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற எந்த சட்ட வல்லுநரும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற ஆற்றலை பெற்றிருக்கவில்லை. அந்த ஆற்றலை பெற்றவர் மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். வரலாறு அதை தீர்மானித்தது. இன்றைக்கு நாம் பிரதமரையே பார்க்கிறோம். அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கண்ணில் ஊற்றிக் கொள்கிறார். ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டிடியூஷன் என்று கையில் ஏந்தி நிற்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிறார். அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார், மேடைகளில் முழங்குகிறார். நாடாளுமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அங்கே பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது ஒரு 5-6 பேராவது அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் பேசுவதில்லை. நாள்தோறும் அவருடைய கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய தலைவருக்கு, உலகம் போற்றும் உத்தம தலைவருக்கு செங்கரையில் இருக்கிற சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், தோட்ட தொழிலாளர்கள், ஓடி ஆடி உழைக்கிற பாட்டாளிகள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது போற்றுதலுக்குரியது. உங்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். அதை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வெல்ல நாம் இணைந்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். தயவு செஞ்சு தலைவருக்கு எந்த இடையூறு வராமல் தயவு செஞ்சு போட்டோ எடுக்கிறவங்க கீழே வாங்க. மேல மண்டபத்தில் ஏறி அவருக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. தயவு செய்து அனைவரும் கீழே இறங்கி வருமாறு தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். தலைவருக்கு இடையூறு வராமல் தயவு செய்து தலைவருக்கு வரவேற்பு அளிப்பவர்கள் கீழே இறங்கி வந்த பின்னால் வலதுமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தலைவரை பாதுகாப்பாக கொண்டு வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த பணியின் வழியாக பாதுகாப்பாக தலைவரை கொண்டு வருமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தலைவருக்கு இடையூறு இல்லாமல் போட்டோ எடுக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஊருக்கு போய் இருக்கீங்களா? ஒரே மாதிரி நீங்க இங்கதான் இருக்கீங்களா? தலைவரிடம் போட்டோ எடுப்பவர்கள் தயவு செய்து அவருக்கு இடையூறு வராமல் தலைவருக்கு வரவேற்பு அளிப்பவர்களும் போட்டோ எடுப்பவர்கள் அவருக்கு இடையூறு வராமல் பாதுகாப்பாக நின்று எடுக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தயவு செய்து நமது செங்கரைக்கு வருகின்ற தலைவரிடமிருந்து செங்கரை மக்கள் கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது. தயவு செய்து இளைஞர்கள் அவருக்கு பாதுகாப்பாக வரவேற்பு அளிக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம்.
செங்கரைக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் செங்கரை மக்களை கெட்ட பேர் எடுக்காமல் தயவு செய்து பொறுமையாக நின்று வரவேற்பு அளிக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தலைவருக்கு செங்கரைக்கு வந்திருந்த தலைவருக்கு எந்த செங்கர மக்கள் மேல கெட்ட அபிப்பிராயம் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு தலைவர் பாதுகாப்பாக வண்டியில் ஏறுவதற்கு வசதி செய்ய கொடுக்குமாறு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். செங்கரை மக்களுக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இளைஞர்கள் கவனம்.